கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை நிறைந்த நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஜூன் மாதம் 1ஆவது தேதியிலே உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 7வது வசனம். தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. எனக்கு அருமையானவர்களே, இந்த வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு பேசிக்கொண்டிருக்கும் போது அவர் சொன்ன வார்த்தை தான் இது. இரவும் பகலும் அவரை நோக்கி பார்த்து கொண்டு வேண்டுதல் செய்து கொண்டு இருக்கிறவருடைய விஷயத்துல நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, நான் நியாயம் செய்யாமல் இருப்பேனோ அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்துல இந்த வார்த்தை அவர் சொல்லுகிறார். அவர் தன்னுடைய சீஷர்களோடு கூட அநேக காரியங்களை குறித்து அவர் சம்பாஷிக்கிறத நம்ம வேதத்துல பார்க்க முடிகிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவருடைய சீஷர்களை பார்த்து ஒரு உவமையாக ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். எதற்காக சொல்லுகிறார் என்றால், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக இந்த வார்த்தையை சீஷர்களோடு கூட அவர் பேசுகிறார். அதற்கு அவர் சொன்ன உவமை என்னவென்றால், ஒரு பட்டணத்துல ஒரு அநீதி உள்ள ஒரு நியாயாதிபதி இருந்தானாம். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதிக்காத ஒரு நியாயாதிபதி இருந்தான். அந்த நியாயாதிபதியின் இடத்திலே அந்த பட்டணத்தில் இருக்கிற ஒரு ஏழை விதவை அவங்க போய் அவர்களுக்கும் அந்த ஏழை விதவை பெண்ணுக்கும் அவளுடைய எதிராளிக்கும் இருக்கிற விஷயத்துல நியாயம் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி அடிக்கடி போய் அந்த நியாயாதிபதியின் இடத்திலே தனக்கு நீதி செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த விதவை கேட்டுக்கொண்டிருக்கிறாள். அப்படி அவள் கேட்கும் போது அவன் மனுஷனை மதியாத ஒரு மனிதன், அவள் அடிக்கடி போய் அவனை அலட்டுகிறாள். ஆனால் அவன் உள்ளத்திலே அவளுக்கு நீதி செய்ய அவனுக்கு மனதில்லை. அப்பொழுது அவள் அடிக்கடி அதை அவள் பொருட்படுத்தவில்லை. அடிக்கடி போறா, சோர்ந்து போகாம அவ போறா. அவ விசுவாசத்தோடு போறா, எப்படியாவது எனக்கு நீதி கிடைக்கும் என்று சொல்லி நம்பிக்கையோட கூட அவள் போகிறத நம்ம பார்க்க முடிகிறது இந்த வேத பகுதியில. அப்படி அவள் போகும்போது அந்த மனிதன் தன் உள்ளத்துல அவன் பேசிக்கொள்றான், இந்த பட்டணத்துல இருக்கிற நியாயாதிபதியாகிய நான் ஒரு அநீதி உள்ளவன், மனிதனை மதியாதவனாக நான் இருந்த போதும் இந்த விதவையை அடிக்கடி என்னை அலட்டுகிறாளே, இவள் என்னை அடிக்கடி அலட்டாதபடிக்கு இவளுக்கு நீதி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவளுடைய காரியத்திலே அவன் நீதி செய்கிறதை குறித்து இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு இந்த உவமையை அவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, இதன் மூலமாக நீங்களும் நானும் இந்த நாட்களிலே சிந்திக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், ஆண்டவர் தன்னை பற்றி அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஏனென்றால் ஆண்டவர் ஒரு நியாயாதிபதிங்கிற ஒரு ஸ்தானத்துல இருக்கிறாரு. அதுக்காக ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 25வது வசனம். சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவச்சனமே, அவர் சர்வலோகத்துக்கும் நியாயாதிபதி என்று சொல்லி இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். தேவனிடத்தில் அநீதி கடுகளவு கூட நம்ம எதிர்பார்க்க முடியாது. மனுஷன் எப்படி இருக்கலாம், இந்த உலகத்துல நம்ம அநேகரை நினைக்கலாம், இவங்கிட்ட போனா நமக்கு நீதி கிடைக்கும், இப்படிப்பட்ட ஒரு பெரியவர் இந்த ஊர்ல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். இந்த உலகத்துல சில மனிதர்களை தேடி நம்ம போகலாம், இவங்க நமக்கு நியாயம் செய்வாங்க, இவங்க பெர்ஃபெக்டானவங்கன்னு. ஆனா அநேக வேலைகள்ல நீதி நியாயம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் கூட அவர்களுக்கு வாய்ப்போ தருணமோ அல்லது சூழ்நிலை கூட நியாயம் செய்ய முடியாமல் போய்விடுகிறது. இந்த உலகத்துல இருக்கிற ஒரு ஜட்ஜா இருக்கலாம், ஒரு வக்கீலா இருக்கலாம், ஒரு நேர்மை உள்ளவங்கன்னு நம்ம நம்பி கூட போயிருக்கலாம். ஆனா சில வேளைகள்ல அவங்களால கூட நமக்கு என்ன செய்ய முடியாது, நீதி செய்ய முடியாது, நியாயம் செய்ய முடியாது. ஒருவேளை உங்களை நீதி செய்வேன், நியாயம் செய்வேன் என்று சொல்லி அநேகர் நமக்கு வாக்கு கூட கொடுத்திருக்கலாம். அவங்களால கூட நமக்கு நீதியும் நியாயமும் செய்ய முடியாமல் போகிற
சூழ்நிலைகள் கூட ஏற்பட்டு விடுகிறது. ஆனா பாருங்க, கர்த்தர் அவர் சர்வலோக ஒரு நியாயாதிபதினு சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்னும் ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சங்கீதம் 9வது அதிகாரம் 4வது வசனம். நீர் என் நியாயாதிபதியாய் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர் என்று சொல்லி இந்த வசனத்தில் கூறப்படுகிறது. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் அவர் நமக்கு எப்பொழுதும் நியாயத்தையும் நம்முடைய வழக்கை எப்பொழுது நம்ம அவர்கிட்ட ஒரு ஜெபத்தை, ஒரு விண்ணப்பத்தை, நம்முடைய காரியத்தை, நம்முடைய வழக்கை கொண்டு போனாலும் அவர் சிங்காசனத்துல மேல் வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். வேதம் சொல்லுகிறது, ஜெபத்தை கேட்கிறவர் என்பது அவருடைய நாமம். இந்த உலகத்துல உள்ள சகல ஜனங்களையும் அவர் கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். அவருடைய உள்ளங்கைகளில் நம்மை வரைந்து வைத்திருக்கிறார். மனுஷனுக்காக அவர் இந்த பூமிக்கு வந்து மனுஷகுமாரனாகவே பிறந்து அவர் மனிதனுக்காகவே வாழ்ந்து மனிதர்களுக்கு நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்து இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் மீட்பு கிடைக்க வேண்டும், ரட்சிப்பு கிடைக்க வேண்டும், பாவ மன்னிப்பு கிடைக்க வேண்டும், அவர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்க வேண்டும், எல்லாவற்றுக்கும் மேலாக நித்திய ஜீவன் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அவர் தன்னுடைய ஜீவனையே அவர் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். அவர் நமக்கு எப்பொழுது நம்ம போனாலும் அவர் நீதி செய்வதில் அவர் உண்மை உத்தமம் உள்ளவராக இருக்கிறார். நம்ம பரிதானம் எல்லாம் ஆண்டவருக்கு கொடுத்து மனிதனை போல என்ன செய்யாது, நமக்கு இஷ்டப்படி நம்ம மாற்ற முடியாது. அவர் பரிதானங்களில் பிரியப்படுகிற ஒரு தேவன் அல்ல. சில மனிதர்களுக்கு பரிதானம் கொடுத்தாதான் நமக்கு நீதி நியாயம் கிடைக்கும். ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. இந்த உலகத்தில் பிறந்த எல்லார் மேலும், ஏழை பணக்காரன், ஒருவேளை வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, அடிப்பட்டவங்க, நொந்து போனவங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அவர் முகத்தை பார்க்கிற தேவன் அல்ல, அவர் இருதயத்தை பார்க்கிற தேவன். எல்லா மனிதர்களுக்கும் அவர் நேர்மையாய் நீதி செய்கிற ஒரு நியாயாதிபதி. அந்த நியாய தீர்ப்புல அவர் ரொம்ப பெர்ஃபெக்டா செயல்படுகிற ஒரு தேவனை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். சங்கீத புஸ்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனம். வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்கும், தேவனே நியாயாதிபதி என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்குமா? எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது நம்ம சோர்ந்து போகாம நம்முடைய விண்ணப்பங்களை, நம்முடைய வேண்டுதல்களை தேவனிடத்தில் தெரிவித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என்னுடைய காரியத்துல, என்னுடைய விஷயத்துல, என்னுடைய வழக்குல, என்னுடைய பிரச்சனையில, என்னுடைய நிந்தையில, என்னுடைய உபத்திரவத்துல, என் தேவையிலே, என்னுடைய நஷ்டத்திலே, என்னுடைய தோல்வியில நான் ஆண்டவரை பார்த்து ஒவ்வொரு நாளும் நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேனே, பல ஆண்டுகளாக ஜெபிக்கிறேனே, மாதங்களாக ஜெபிக்கிறேனே, எனக்கு நீதி கிடைக்கவில்லை, நியாயம் கிடைக்கவில்லை என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்ப்போடு கூட காணப்படலாம். இன்று கர்த்தர் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். அந்த வசனம் சொல்லுகிறது, தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்துல நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ என்று சொல்லி. அப்போ நம்ம இரவும் பகலும் அவரை கூப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும், எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும், சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். எப்பொழுதும் நம்ம என்ன செய்யணும்? ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலையும் நம்முடைய ஜெபம் கேட்கப்படுமான்னு சொல்லி நமக்கு சந்தேகம் வரக்கூடாது. எப்பொழுதும் ஜெபிக்கணும், சோர்ந்து போகாம ஜெபிக்கணும். இரவும் பகலும் நம்ம ஜெபிக்கும் போது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய நம்முடைய காரியத்துல அவர் நிச்சயமா திட்டமா நீதி செய்து நமக்கு நன்மையை செய்வேன் என்று சொல்லி அவர் வாக்களிக்கிறார் இந்த மாதத்துல. அதனால எனக்கு பிரியமானவர்களே, நீங்க சோர்ந்து போகாதீங்க. நீங்க அநேகர் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், சோர்வு தான் மனிதனை ரொம்ப தளர செய்யுது. அநேகரை நம்ம பார்க்கும்போது சொல்றாங்க, என் வாழ்க்கையில் நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன், ஏன்னா நான் ரொம்ப நாள் ஜெபித்துட்டு இருக்கேன், என்னுடைய ஜெபத்துக்கு பதிலே இல்லைன்னு சொல்லி. ஆனால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சீர்படுத்த வேண்டிய இடத்துல சீர்படுத்தணும். சில பாவங்கள் கூட நம்முடைய ஜெபத்தை கேட்கக்கூடாதபடி தடையாக இருக்கும். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நம்மை சீர்படுத்தி கொண்டு
தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகிற வார்த்தையின்படி அவர் நம்மை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நம்ம அவருக்கு பிரியமாக வாழ வேண்டும். ஒருவேளை நம்மளிடத்துல குறைவு இருக்கலாம். அந்த குறைவுகள் எல்லாம் அறிக்கைட்டு, ஆண்டவரே என்னை நீங்க தகுதிப்படுத்துங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு சின்ன ஜெபம் நம்ம தேவனிடத்துல ஏறெடுக்கும் போது, நம்ம ஒரு அடி எடுத்து வைக்கும் போது அவர் நம்மளை நெருங்கி தன்னுடைய பிள்ளையாக அவர் ஏற்றுக்கொள்ளுகிற தேவன். அப்பா என்று அழைக்க போகும்போது, அப்பா என்று அழைக்கும் போது அவர் நமக்கு மிகவும் சமீபம் உள்ள ஒரு தேவனாக காணப்படுகிறார். அவர் நம்மிடத்துல நம்முடைய விண்ணப்பத்தை, ஜெபத்தை கேட்டு அவர் நிச்சயமாகவே நம்முடைய காரியத்துல அவர் நீதி செய்வார், நியாயம் செய்வார். எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய காரியம் என்ன? தேவனிடத்துல நீங்க இப்பொழுது விசுவாசத்தோடு கூட இந்த வார்த்தையை பற்றி பிடித்து கொண்டவர்களாக, ஆண்டவரே இந்த மாதத்துல நீங்க இப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்களே, நீதி செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீங்களே, நியாயம் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீங்களே, என்னுடைய வழக்கை, என்னுடைய பிரச்சனையை, என்னுடைய காரியத்தை, என்னுடைய வேண்டுதலை, என்னுடைய விண்ணப்பத்தை, என்னுடைய கண்ணீரை, என்னுடைய காயங்களை ஆண்டவரே உம்மிடத்துல நான் கொண்டு வருகிறேன் சுவாமி என்று சொல்லி நீங்க விசுவாசத்தோடு கூட ஜெபிங்க. நிச்சயமாகவே ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாரு, அதனால தாமதிக்க மாட்டார். நிச்சயமா உங்க வாழ்க்கையில அவர் கடந்து உங்களுக்கு நீதி செய்வார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நான் தலை தாழ்த்தி ஜெபிக்கிறேன். தலை தாழ்த்தி ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் மனதுருக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த புதிய மாதத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. கடந்த மாதம் முழுவதும் நீர் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்தீர். புதிய ஒரு மாதத்தை காணும்படியான பாக்கியத்தை, சிலாக்கியத்தை கொடுத்திருக்கிறீர். இந்த மாதத்துல கூட கர்த்தர் எங்களுக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இவர்களுடைய காரியத்துல ஆண்டவரே நீர் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து ஆண்டவரே நீர் நியாயம் செய்வேன் என்று சொல்லியிருக்கீங்க சுவாமி. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது என்று வேதம் சொல்லுகிறது ராஜா. நிச்சயமாகவே நீங்க எங்க வாழ்க்கையில ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கடந்து நீங்க எங்க வழக்கை, எங்க நியாயத்தை, எங்க விண்ணப்பத்தை, எங்க ஜெபத்தை, நீங்க கண்ணீரை கண்டு ஆண்டவரே நீங்க பதில் கொடுக்க போறதுக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம். நீர் இந்த மாதத்துல ஒரு பெரிய விடுதலை நீங்க தர போறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி இயேசப்பா. ஒரு புதிய கல்வி ஆண்டுக்குள்ள பிரவேசிக்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. படிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆண்டவரே அநேகர் இன்னைக்கு அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம் சுவாமி. எனக்கு படிக்கணுமே, புதிய கல்வியாண்டுல பிரவேசிக்கிறனே, எனக்கு சீட் கிடைக்குமா, எனக்கு படிக்க தேவையான பணம் கிடைக்குமா, என் சூழ்நிலை மாறுமா, என்னுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நான் கடந்து போகிறேனே, நான் மிகவும் வேதனையோடு இருக்கிறேனே, தேவன் எனக்கு பதில் அளிப்பாரான்னு சொல்லி நீங்க அங்கலாய்ப்போடு இருக்கலாம். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் இந்த மாதத்துல ஒரு அற்புதத்தை செய்வார். நீங்க விசுவாசத்தோடு இந்த வாக்குத்தத்தத்தை பற்றி பிடித்து நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர், நீங்க சோர்ந்து போகாமல் ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களிடத்துல உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். தேவன் உங்களோடு இருந்து இந்த நாட்கள் முழுவதும் வழி நடத்துவாராக. என்னை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. கர்த்தர் அருமையான ஜனங்களுக்கு பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நிறைந்த நாமத்தினாலே ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். God bless you.